வணக்கம். ராஜராஜன் தர்பார். இன்றைக்கு தாவேக தலைவர் விஜய் அவர்கள் வேலூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது அவர் பேசிய சில கருத்துக்களுக்கு என்னுடைய பதில் கருத்துக்கள். முதல்ல அவர் அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறார். கிராமத்தில் 4 ரோடு சந்திக்கிற இடத்துல ஒரு முரட்டுக்காலை நின்றதாகவும் அதை அடக்குவதற்காக ஒரு இளைஞர் பக்கத்தில் போகிறாராம். அப்போ சுற்றி இருக்கவங்கெல்லாம் எல்லாரும் அதை தடுக்கிறதுக்கோ இல்லதுக்கு இவருடைய செயலை விமர்சிக்கிறார்கள். அவர் காஷன் பண்ணுறாங்க. ஆனால் இவர் எதை பற்றியும் கவலைப்படாமல் பாக்கெட்டில் கையை விட்டுக்கொண்டு நேராக பக்கத்தில் போய் பாக்கெட்லேருந்து 2 புல்லுக்கட்டை எடுத்து அந்த மாட்டுக்கு கொடுத்தாராம். அந்த மாடு எந்த விதமான கோபமும் காட்டாமல் அப்படியே இவரோட சரண்டர் ஆகிடுச்சான். ஸோ இது அவர் சொன்ன இந்த குட்டி கதை பார்த்தோன்னா அப்படியே இவர் கரூர் சம்பவத்தில் இவர் நடந்து கொண்ட விதத்தை தான் அது வெளிப்படுத்துவது போல எனக்கு படுகிறது. கரூர் சம்பவத்தில் 42 பேர் இறந்ததுக்கு காரணம் இவர் தான். ஆனால் அதை பற்றிலாம் எல்லாரும் விமர்சித்தாங்க. அதை பற்றிலாம் இவர் எந்த விதம் கவலைப்படாமல் பாக்கெட்டில் 2 கை விட்டு ஹாயாக போனது மாதிரி நேராக அங்கேருந்து பனையோர் உட்கார்ந்தவர் அடுத்த 2 மாதம் அந்த சம்பவத்தை பற்றி வருத்தம் கூட தெரிவிக்காமல் அப்படியே காலம் தள்ளிவிட்டு அவரை பாதிக்கப்பட்டவர் எல்லாத்தையும் மகாபலிபுரத்துக்கு வந்து சொல்லி அவன் கையில் ஒரு 20 லட்சம் ரூபாய் 2 புல்லுக்கட்டை மாட்டுக்கு கொடுப்பது போல் கொடுத்து எல்லாத்தையும் அடக்கி விட்டார். அதை பற்றி யாரும் அதுக்கப்புறம் பேசலை. அவ்வளோதான். ஸோ இவரோட செயலுக்கு இவரே குட்டி கதை சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது இவருடைய செயல்களுக்கெல்லாம் சூழ்ச்சி எல்லாரும் தடை போடுகிறார்கள் அப்படிலாம் பேசி கொண்டிருக்கிறார். இவரோட தடைக்கு பிரச்சாரத்துக்கு முக்கியம் தடை போடுவதற்கு காரணமே இவர் கரூர் சம்பவத்தில் இவர் நடந்து கொண்ட விதம் தான். அதனால் உயர்நீதிமன்றத்தின் ஆணைக்கிணங்க சில கண்டிஷன்ஸ் போடப்படுகிறது. அது யாரும் இவருக்கு எதிராக செய்கிற சூழ்ச்சி அல்ல. அது ஒரு ஸ்டாலின் கரூர் சம்பவத்துக்கு விஜய் தான் காரணம் என்று சொல்லிவிட்டார் என்று அவர் மேலே பழி போட்டு விட்டார் என்று இவர் ஸ்டாலின் மேலே பழி போடுகிறார். உண்மையில் பார்த்தா கரூர் சம்பவத்துக்கு முக்கிய காரணம் விஜய் தான். காலந்தாளமாக போனது, வேண்டுமென்றே கூட்டத்தை அதிகரிக்க செய்தது. அதுவும் கரூர் என்ட்ரிக்கு முன்னாடி அந்த ரவுண்டானில் நின்று அங்கே ஒரு 5000 பேருக்கு கை காட்டியிருந்தால் அவங்க அப்படியே போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு இன்னொரு 500 மீட்டர் அவங்கள வேண்டும் வர வச்சு இவர் அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு கேரவன் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு முகத்தை கூட காட்டாமல் ஒரு 500 மீட்டர் கூட்டத்தை தள்ளி கொண்டு வந்தது தான். அதுவும் போலீஸ் காஷன் பண்ணி கூட அதை எதிர்த்து வந்தது தான் அந்த கரூர் சம்பவத்துக்கு காரணம். அதெல்லாம் சொல்லிவிட்டு மற்றவர்கள் தான் இவர் மேலே பழி போடுவார் சொல்வது எந்த வித அர்த்தமும் இல்லை. மக்கள் இவருடைய பேச்சுக்களை, அர்த்தமற்ற பேச்சுக்களை சிந்திக்கட்டும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசம், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.